குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின்னா, the ratio of the 11th term to the 18th term of an AP is 2:3. Find the ratio of the 5th term to 21st term and also the ratio of the sum of the first 5 terms to the sum of the 21st term. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ரேஷியோ ஆஃப் த 11th term to 18th term of an AP. ஸோ 11th termனா என்னது? A11 2, அதாவது A11th termோ, 18th termனா A18. ஓகே, ஸோ இதோட ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போனா என்னது? A11 is to A18. அது வந்து என்னவா கொடுத்துருக்காங்கன்னா 2:3 கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து find the ratio of A 5th term to A 21st term. 5th termனா A5, 21th termனா A21. இது ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதாவது A5 is to A21. And also the ratio of the sum of the first 5 terms to the sum of the 21st term. Sum of first 5 terms நானது S5, sum of 21st term நா S21. ஸோ இதோட ரெண்டுத்தோட ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா அது S5 is to S21 அது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A11 divided by A18 which is equal to 2 divided by 3. நமக்கு தெரியும் A என்னோட வேல்யூ ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸோ A என்னோட ஃபார்முலானது AN is equal to A plus N minus 1 into D. அப்போ A11 நம்ம எப்படி எழுதலாம்? N இருக்கிற இடத்துல 11 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ A11 is equal to A plus 11 minus 1 into D which is equal to A11 is equal to A plus 10D. இதே மாதிரி நம்ம A18 எப்படி எழுதலாம்? A18 எப்படி எழுதலாம்? A18 is equal to A plus 17D எழுதலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? A11 divided by A18 is equal to A plus 10D divided by A plus 17D which is equal to 2:3ன்னு அவங்க given டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. which is equal to 2:3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை ரெண்டுத்தையும் cross multiply பண்ணிக்கலாம். cross multiply பண்ணால் என்ன வரும்? 3 into A plus 10D, இங்கே 2 into A plus 17D. ஸோ இதுதான் 2 into A plus 17D is equal to 3 into A plus 10D. இப்போ 2 into A பண்ணிங்கன்னா 2A, 2 into 17 பண்ணிங்கன்னா plus 34D which is equal to 3 into A பண்ணிங்கன்னா 3A plus 3 into 10D பண்ணிங்கன்னா 13D. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 34D, இங்கே 30D இருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு -30D ஆகும். அதே மாதிரி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3A இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2A இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் -2Aவாக மாறிடும். அப்போ 34D minus 30D is equal to 3A minus 4D. இதுலேருந்து நமக்கு 3A minus 2A கிடைக்கும். இதுலேருந்து என்னது? A is equal to 4D. இப்போ A is equal to 4D நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா A5 divided by A21. ஸோ A5 எப்படி நம்ம எழுதலாம்? A plus 4Dன்னு எழுதலாம். அதே மாதிரி A21 எப்படி எழுதலாம்? A plus 20Dன்னு எழுதலாம். ஸோ A5 divided by A21 எப்படி is equal to A plus 4D divided by A plus 20D. Okay, now substitute A is equal to 4D in this equation 3. So substitute பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? A5 divided by A21 is equal to 4D. அதாவது Aக்கு பதிலாக 4D substitute பண்ணியிருக்கேன் plus 4D divided by Aக்கு பதிலாக 4D plus 20D which is equal to 8D divided by 24D which is equal to 1/3. So the ratio of 5th term to 5th term is to 21st term என்னது? A5 is to A21 வந்து 1/3ன்ற ரேஷியோவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க?
S5 divided by S21 கண்டுபிடிக்கணும். So we know that Sn ஓட formula என்னன்னு தெரியும். n by 2 into 2a plus n minus 1 into d. So S5 can be written as 5 by 2. அதாவது n இருக்கிற இடத்துல 5 போட்டுக்கணும். So 5 by 2 into 2a plus n இருக்கிற இடத்துல 5. So 5 minus 1 into d, which is equal to S5 is equal to 5 by 2 into 2a plus 5 minus 1 4d. இதே மாதிரி similarly we can write S21 is equal to 21 divided by 2 into 2a plus 20d எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்தோட ரேஷியோவை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. S5 divided by S21 ஓட ரேஷியோ. So which is equal to S5 எப்படி எழுதியிருக்கோம், 5 divided by 2 into 2a plus 4d. அதை மேலே நியூமரேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி S21 எப்படி எழுதியிருக்கோம், 21 divided by 2 into 2a plus 20d. S21 is equal to 21 divided by 2 into 2a plus 20d. அதை டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நியூமரேட்டர்லும் டினாமினேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 21 by 2 5 by 2, அப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு a is equal to 4ன்ற வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், S5 divided by S21 is equal to 5. ஓகே, a in bracket open, next 2 into aக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 4d. ஸோ 2 into 4d plus 4d divided by 21 bracket open பண்ணி 2 aக்கு பதிலாக 4d. ஸோ 2 into 4 into d plus 20 plus 20d, which is equal to 4 into 2 8d. So which is equal to 5 into 8d plus 4d. அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 21 2 into 4 பண்ணிங்கன்னா 8d. So 21 into 8d plus 20d, which is equal to 8dயும் 4dயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12d கிடைக்கும். So which is equal to 5 into 12d divided by 21. 8dயும் 20dயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா you will get 28d. So 21 into 28d. So இந்த dயும் நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா இதை சால்வ் பண்ணிங்கன்னா you will get 5 divided by 49. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா, அவங்க கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க, A5 divided by A21, அதே மாதிரி S5 divided by S21 கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஆன்சர் ஆன்சர் இஸ் A5 divided by A21 is equal to 1 by 3, and அதோட சம் பார்த்தீங்கன்னா S5 divided by S21 is equal to 5 by 49. தேங்க்யூ. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.